ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தமிழு? அது நம்ம துர்கா பத்தி தான். சொல்லு தமிழு. ஐஸு வீட்டுக்கு வந்திருந்தா. அவ கையில என்னென்னமோ பேப்பர்லாம் வச்சிருந்தா. என்னதுமான்னு கேட்டதுக்கு ஏதோ அப்ளிகேஷனா. என்ன அப்ளிகேஷனு? அது காலேஜில் மேல் படிப்போ படிக்க சேர போறாளாம். அதுக்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தா. அப்படியா? துர்காப்பா அது ஐஸு நம்ம துர்கா அளவுக்குலாம் படிக்க மாட்டா. சுமாராக தான் படிப்பா. துர்காட்ட கேட்டு கேட்டு தான் படிப்பாளாம். ஆனாலும் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவளே படிக்கும்போது நம்ம பிள்ளை நல்லா படிக்க பிள்ளை. அவளையும் மேல் படிப்பு படிக்க வைக்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம துர்காவுக்கு ஆசை இருக்குங்க. ஐஸு சொன்ன உடனே நானும் மேலே படிக்கமான்னு கேட்டா. அதெல்லாம் வேண்டாம் தமிழ், பிள்ளை வீட்லயே இருக்கட்டும். மேல் படிப்புலாம் எதுக்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவ வீட்லயே தான் போய் இருக்க போறா. ஏங்க அதான் என்ன அவளுக்கு கல்யாணம் கூட இல்லைல்ல. அது வரைக்கும் ஒத்தையில சும்மா வீட்டில் பாம்போல உட்காந்துருப்பா. ஐஸுங்கன்னு கிடந்தா கூட அடிக்கடி வருவா. அவளும் படிக்க போறேங்க. அதனால நம்ம துர்காவையும் சேர்த்து விட்டா நல்லதுன்னு நினைக்கேன். வேண்டான்னு சொல்லியல தமிழு, சொன்னா கேட்க மாட்டியா? இப்போ படிக்கலாம் போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாத்துருவேன். கல்யாணம் முடிச்சு அனுப்ப போற பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு இப்போ? வேணா கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகு படிச்சுக்கிடட்டும். ஏங்க காலேஜுக்கு போயெல்லாம் படிக்கண்டாமா. வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு தான் பாம்பு வாங்கிட்டு வந்திருக்காளாம். பரீட்சைக்கு மட்டும் காலேஜுக்கு போனா போகாதுமா. கிளாஸ் என்னைக்காவது வைப்பாவலாம், அன்னைக்கு கூப்பிட்டா போகணுமா. அவ்வளோதாங்க. நம்ம துர்க்கா தினமெல்லாம் காலேஜுக்கு போக மாட்டா. வீட்டில் சும்மா இருக்க போறா. போராடிக்காம படிச்சுட்டு இருக்கட்டுமே. தமிழு, படிப்பு இப்ப வேண்டான்னு சொல்லியெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இப்ப படிச்சு அவ என்ன கலெக்டராவா ஆக போறா? அப்படியே ஆனாலும் நம்மளுக்கு தான் சம்பாதிச்சு போட போறாளா? கட்டி கொடுக்க போறோம். புருஷங்காரன் வேலைக்கு அனுப்புவானோ என்னமோ. இப்ப எதுக்கு அவளுக்கு படிப்பு? அதெல்லாம் வேண்டாம். சமையல் வேலையை சொல்லி கொடு, வீட்டு வேலையை செய்ய வச்சு பழக்கு. அதுதான் நல்லது. ஏங்க நம்ம துர்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும். வீட்டு வேலை எல்லாமே நல்லா பார்க்க தான் செய்யா. இனி படிக்கதான் வீட்டில இருந்து படிச்சானா என்ன கொஞ்சம் சமையலையும் நல்லா கத்து கொடுத்துருவேன். அவ என்ன தினந்தோறும் காலேஜில் போய் படிக்க போறா? நம்ம பிள்ளை நல்லா படிக்க பிள்ளை. எதுக்கு அவ ஆசையை கெடுக்கணும்? அது மட்டும் இல்ல, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கன்னு 2 தடவை மாப்பிள்ளை பார்க்கன்னு நின்று போச்சு. ஒரு தடவை கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சு. அதை நினைச்சு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டோம்னா அவன் மனசுல அந்த கவலையில இருக்காது பத்தியலா. அது மட்டுமா, அக்கம் பக்கத்துல இருக்கவிய என்ன மாப்பிள்ளை பாத்தியல இன்னும் கல்யாணம் கட்டி கொடுக்கலேன்னு கேட்காவ. படிக்க போனாலும் அது என் பிள்ளை படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிடுவேன். படிப்பு முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம்னு சொல்லிடலாம். மாப்பிள்ளை பார்த்துட்டே இருங்க, அது வரைக்கும் அது பிள்ளை படிக்கட்டுமே. வீட்டில இருந்து படிக்கிறதுக்கு ரொம்பலாம் செலவும் ஆகாதான். ஐஸு சொன்னா கம்மியாக தான் ஆகுமா. அதனால தான் சொல்லி பிள்ளை சேர்த்து விடும் துர்காப்பா. புடிவாதம் பிடிச்சிட்டானா நீ மாத்திக்கிடவே மாட்டா. நான் எதுக்கு சொல்லியே ஏன் சொல்லியேன்னு புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. அந்த பையனாலதான் எல்லா பிரச்சனையும். நம்ம மகளுக்கு கல்யாணத்தை முடிக்காம இப்படி காலேஜுக்கு அனுப்புறோம்னு தெரிஞ்சிருந்தா அந்த பையன் பேசுவான். நம்ம பிள்ளையோட மனசை மாத்த பார்ப்பான். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? துர்காப்பா அவ என்ன தினந்தோறமா காலேஜுக்கு போறா? எக்ஸாம் வரும்போது மட்டும் தானே போவா. பரீட்சை மட்டும் எழுதிட்டு வர்றதுக்குள்ள அவன் எங்க பார்த்து பேசிட போறான். கூட ஐஸும் தானே போவா. உங்களுக்கு வேணா பயமா இருந்துச்சுன்னா நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வாங்கலாம். படிக்கணும்னு ஆசைப்படிக்க பிள்ளைய நம்ம படிக்கண்டான்னு சொல்லியது தப்பு தானே. வேலைக்கே அனுப்ப மாட்டோம். படிக்கவாது செய்யட்டும் துர்காப்பா. சரி தமிழ், வா இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அந்த பையனை பார்க்கவோ பேசவோ இருக்க கூடாது. எப்பயாவது நான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறத பார்த்தேன், அதுக்கு பிறகு நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிரு. ஏங்க என்னைக்கோ ஒரு தப்பு நடந்ததுக்காக இப்ப போய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தியது நல்லாவா இருக்கும்? நான் வேணா போகும்போது வரும்போது யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி விடியேன். அவ என்ன தினமுமா வெளியே போறா? நீங்க ரொம்ப பயப்படாதங்க. சரி தமிழ், பாத்துக்க. சரிங்க, நான் பாத்துக்கிடி. துர்க்கம்மா நீ ஆசைப்பட்டபடியே நீ படிக்கலாம். அப்பாட்ட இப்பதான் பேசினேன். அப்பா சரி பிள்ளை படிக்கட்டும் ஆசைப்படியாலான்னு சொல்லிட்டாவ. அப்படியாம்மா? ஆமாம்மா, அப்பா படிக்கட்டும்னு சொல்லிட்டாவ. உங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியுமே, முதல்ல வேண்டான்னு தான் சொன்னாவ. ஆனா வீட்டுல இருந்து தான் படிக்க போறான்னு சொன்னா அவியலும் சரி படிக்கட்டும்னுட்டாவ. ஆனா என்ன போகும்போது வரும்போது யார்ட்டையும் பேசண்டா வாங்கண்டான்னு சொல்லியாவ. சரிம்மா. இங்க பாருமா துர்கா, அப்பா வேண்டான்னு சொல்லியோ நான் தான் அடம் பிடிச்சி எப்படியாவது படிக்க வைப்போன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவியலும் சம்மதிச்சிருக்காவ. அதனால தான் சொல்லி நாங்க வருத்தப்படிய மாதிரி வச்சுக்கிடாதம்மா. சரிம்மா. நல்லா படி, அப்பப்போ சமையல் வேலையும் கொஞ்சம் கத்துக்க. சரியாம்மா? சரிம்மா. சரி அப்பா ஐசிட்டையும் சொல்லிடு. சரிம்மா, ஐஷு வரும்போது சொல்றேன். சரிம்மா, நான் உனக்கு சோறு எடுத்துட்டு வரட்டுமா?
அம்மா நானே வரேன் போங்க. ம் சரிம்மா, சோறு பொடியும் வா. நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவும் அம்மாவும் நான் படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னது கூட ஓகே, ஆனா அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லா படிக்கணும். ஆனா அம்மா போகும்போது வரும்போது யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே. அவர் கூட நான் பேசுறது தெரிய வந்தா கோவப்படுவாங்களோ. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஆனா அவர்கிட்டயும் பேசாமலே இருக்க முடியாது. இப்ப நான் என்னதான் பண்றது? எது எப்படியோ மேல படிக்க சொல்லிட்டாங்க, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹலோ ஷில்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் ஒரே வேலை அஞ்சலி. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு அஞ்சலி. நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டல, வீட்டு வேலை செய்யாமல் தப்பிப்பது எப்படின்னு. ஆமா அஞ்சலி, அதுக்கு ஏதோ ஐடியா யோசிச்சிட்டியோ? எஸ் ஷில்பா, எஸ். சூப்பரான ஒரு ஐடியாவை பிடிச்சிருக்கேன். நைட் எல்லாம் தூங்காம உட்கார்ந்து மூளைய போட்டு கசக்கி யோசிச்சேன். அப்பயும் எனக்கு ஒரு ஐடியாவும் செட் ஆகல. என்னது செட் ஆகலையா? இத சொல்லவா போன் போட்டா? நோ ஷில்பா, நோ. அப்புறம் டிவில ஒரு சீரியல் ஒன்னு பார்த்தேன். அதுல மருமகளை போட்டு மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க. சீரியல்லயும் இதுதான் நடக்குதா? நிஜத்திலயும் இதுதான் நடக்கு. நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டமோ தெரியல அஞ்சலி. அழகா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ரோபோ கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்ல. யூடியூப பார்த்து இதை சமையல் பண்ணு அதை சமையல் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சலி. ஷில்பா, நீ இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி அஞ்சலி? சொல்லு. நீ இப்ப மாசமாயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் மாமியார் உன்னைய என்ன வேலையும் வாங்காது. நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். அஞ்சலி நிஜமாவா சொல்றா? எஸ் எஸ். மாமியாருக்கலாம் மருமகளை கண்டாதான் பிடிக்காது. ஆனா ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா துள்ளி குதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உன்னைய வேலை வாங்க
ஆனா ஒண்ணு, எல்லாத்துக்கும் முன்னாடி நீ மாசமாகணும். அப்பதான் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் உனக்கு கிடைக்கும். இல்லனா தினம் தினம் மாமியார் உன்னை பார்த்து முறைக்கும். சரி அஞ்சலி, சீக்கிரமா மாசமாவறேன். நான் போன வைக்கட்டுமா? ஓகே பாய். மாசமாவறது என்னமோ பாயாசம் பண்ற மாதிரி ஈஸியா சொல்றா. எப்படியோ ஷில்பா ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும். அஞ்சலி சூப்பரான ஐடியா கொடுத்திருக்காளே. அப்போ நான் மாசமானா கண்டிப்பா வீட்ல எந்த வேலையும் செய்யாண்டா, ஜாலியா படுத்து கிடந்தே வரதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா எப்போ நான் மாசமாயி எப்போ அத்தைகிட்ட இந்த விஷயத்த சொல்றது? அதுக்கு ரொம்ப நாளாகுமே. பேசாம போய் சொல்லிடலாமா? அதுதான் சரி. வீட்ல எல்லார்கிட்டயும் மாசமா இருக்கேன்னு போய் சொல்லிட வேண்டியதா. அப்பதான் இனிய வேலை வாங்க மாட்டாவே. ஏய் துர்கா, என்னடியாச்சி? எல்லாம் ஓகே தானே? இல்ல ஐஷு. என்னது இல்லையா? சும்மா சொன்ன ஐஷு, எல்லாம் ஓகே தான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. போடி, ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்டேன். உங்க அப்பா என்ன சொன்னாங்களா? அம்மா போய் அப்பாட்ட கேட்டிருக்காங்க ஐஷு. அப்பா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல போல. அப்புறம் இந்த மாதிரி காலேஜுக்குலாம் போக வேண்டாம், வீட்ல இருந்தே படிக்கலாம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்பா சரின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அம்மா சொன்னாங்க, நீ படிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அப்பாட்ட இதை கேட்டிருக்கேன், மற்றபடி படிப்பை தவிர உன் மனசுல வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படிதாண்டி சொல்லுவாங்க, நீ ஃப்ரீயா விடு. இருந்தாலும் இது தப்பு தானே ஐஷு? ஏய், காதலுக்கு முன்னாடி எதுவுமே தப்பு இல்லடி. காதல் மட்டும்தான் கரெக்ட். அப்பா அம்மாவை ஏமாத்த கூடாது ஐஷு. சரி வா, உங்க அம்மாட்ட போய் சூரியனை வெயிட் பண்றதுக்காக தான் இந்த பிளானே போட்டோன்னு சொல்லுவோமா? இல்ல, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஐஷு. அப்போ சூரியனை பார்க்க வேண்டாம். அவரையும் பார்க்கணும், பேசணும், படிக்கவும் செய்யணும். நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் நீ சூப்பரா படிப்படி. ஆனா காலேஜுக்கு போகாம வீட்ல இருந்து படிச்சா சரியா படிக்க முடியுமா? நீ என்ன நேரமும் புக்கும் கைமா தானே இருப்ப. இப்போ உன் கையில போனும் இல்ல. சொல்லவா வேணும், நீ நல்லா தான் படிப்ப. இதே சாக்கா வச்சு நானும் இங்க ஓடி வந்துருவேன். உன் கூட சேர்ந்து படிக்கிறேனோ இல்லையோ, இங்க உட்காந்து ஜாலியா இருப்பேன், கதையாவது விட்டுட்டு இருப்பேன். எங்க வீட்டுல இருந்தா எங்க அம்மா இப்பவே சமையல் கத்துக்க போற வீட்டுல என் மானத்தை வாங்கிறாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எங்க வீட்டுல இருந்தா என்னை முழு நேரம் சமையல்காரி ஆக்கிடுவாங்கடி. தினமும் நான் படிக்கிறேன்னு சொல்லி இங்க ஓடி வந்துடுறேன். நீ தான் எனக்கு சொல்லி தரணும். சரி ஐஷு. ஆனா நம்மளுக்கு யார் சொல்லி தருவா? ஏய், வீக்லி 2 டைம்ஸ் காலேஜுக்கு போலாம்ல. அங்க கிளாஸ்லாம் எடுப்பாங்க, அங்க கத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட தான் இப்போ ஃபோன் இருக்குல்ல, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். என்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. உங்க அம்மாட்ட கேள்றி, காலேஜ் போகும்போது வரும்போது ஃபோன் தாங்கன்னு கேளு. வீட்ல படிக்கணும், எனக்கு ஃபோன் தாங்கன்னு கேளு. அம்மா நம்ப மாட்டாங்க ஐஷு. நான் வேணா கேட்கட்டுமா? வேண்டாம் ஐஷு, இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்றேன், அதுக்கப்புறமா கேட்கலாம் அம்மா கிட்ட. சரிடி. யார்கிட்டயாவது பேசணும்னு ஃபோன் கேட்டாதான் தப்பு. நீ நியாயமான விஷயத்துக்கு தானே ஃபோன் கேட்குற. கண்டிப்பா உங்க வீட்டில் தருவாங்க. சரி ஐஷு. ஜாலியா இருக்குடி. நாம எப்பயும் போல காலேஜுக்கு போக போறோம். நீயும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்க போறோம். உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, நம்ம இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்டி. அது எப்படி இருக்க முடியும் ஐஷு? ஆமால, இருக்க முடியாதுல. சூரியன் வேற ஊரு, இந்த ஊர்ல இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ச்சே, அதாண்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. துர்கா, சூரியனுக்கு அண்ணனாவது தம்பியாவது யாராவது இருக்காங்களா? ஏன் கேக்குற? இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். இருக்காங்க. இருக்காங்களா? ஆஹா, இல்ல ஐஷு. நேடி, நீ இருக்காங்கங்கற இல்லங்கற? இருக்காங்களா இல்லையா? இல்ல ஐஷு, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் ஒரே ஒரு பையன் தான். அப்படியா? ச்சே, இப்போ என்ன பண்றதுன்னே புரியலையே. ஒருவேளை உன்னை அவர் சிட்டி கூட்டு போயிட்டாருன்னா என்னடி பண்ணுவ? அங்கெல்லாம் போக மாட்டாரு, அவங்க அப்பா அம்மா இங்கே தானே இருக்காங்க. ஏ லூசே, அப்பா அம்மாவையும் சேர்த்து உன்னையும் கூட்டிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவ? அவரு சிட்டில இருந்தவர் தானே. இல்ல இல்ல, அவர் அங்கெல்லாம் போக மாட்டாரு. உங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காராடி? சொல்லல, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. அவர் எங்கேயும் போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. துர்கா, வாள்கிட்ட சொல்லி இந்த ஊருக்குள்ளே ஒரு வீடு பார்க்க சொல்லுடி. அப்பதான் நீ நான் ஒன்னாவே இருக்கலாம். ஐஷு, உனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆமால, எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே, அப்ப என்ன பண்றது? இங்க பாரு ஐஷு, கண்டதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. கல்யாணம்லாம் எப்ப நடக்குதோ அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம படிக்கிறதுல மட்டும் கவனம் வைப்போம், சரியா? ஓகேங்க மேடம். எப்படியோ இது வரைக்கும் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி பாஸ் ஆயிட்ட. ஆனா இனி இப்படிலாம் கேர்லெஸ் எல்லாம் படிக்க கூடாது, ஒழுங்கா படிக்கணும் ஐஷு. ஓகேங்க மேடம். இப்பவே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப இனி கஷ்டம் தான். பாதி நேரம் பேச்சா இருந்தாலும் பாதி நேரம் படிப்பும் இருக்கணும். ஓகே
ஓகேங்க மேடம். ஆனா உங்களுக்கு பாதி நேரம் படிப்பா இருந்தாலும் பாதி நேரம் காதலா தான் இருக்கும். போ ஐஷு.